முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, யாரின் அழைப்பிற்காக காத்திருக்கின்றாயோ அவர் பெயரை மனதில் நினைத்து கொண்டு இப்பதிவை முழுமையாக கேள். கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் அவரிடமிருந்து அழைப்பு வரும், அல்லது அவரிடமிருந்து ஏதாவது ஒரு தகவல் யாராவது வந்து சொல்வார்கள். அவரை பற்றிய சில விஷயங்கள் தெரியும், சில உண்மைகள் புரியும், அல்லது அவராகவே உன்னை அழைப்பார். யார் நீ அழைக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றாயோ அவருடன் எனக்கு பேச வேண்டும் என்று என் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அவரோ என்னை அழைக்கவில்லை. இப்பொழுதுதான் இந்த வாழ்வின் இயற்கை என்னவென்று புரிகின்றது. வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து தலையின் மேலே விழுவது போல் எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது. உனது தேவைகளும் ஆசைகளும் மட்டுமே உன்னை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்று உள்ளது. எந்த பக்கத்தில் எந்த தீய நிகழ்வுகள் வரும் என்ற பயம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. உறவினர்கள், நீ நம்பிய நண்பர்கள், உற்றார்கள், நட்புகள் வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களை நம்பி நம்பி நீ இப்பொழுது ஏமாந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது ஏன் என்று கேட்க ஆளில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். நீ யாரை நம்பினாயோ அவர்கள் இப்பொழுது உன்னுடன் இல்லை. நீ நம்பியது அவர்கள் உன்னை ஏமாற்றுவதற்காக. அவர்கள் உன்னை ஏமாற்றியது என்று புரிந்து கொள்ளாத உனக்கு இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை என்பதை தாண்டிலும் உனக்கு புரியவில்லை என்பதே மிகவும் கொடுமையான விஷயம். இப்படி நீ அடுத்தவர்களை நம்பி நம்பி ஏமாற்ற காரணத்தினால் இன்று நீ என்னையும் நம்ப மறுக்கின்றாய் தங்கமே. உன் சந்தோஷங்களும் உனக்குள்ளே தான் அமைந்து இருக்கின்றது. அது ஏன் உனக்கு புரியவில்லை? உன்னுடைய சந்தோஷம் எது என்று நன்றாக ஆராய்ச்சி செய்து பார். நீ மற்றவர்களிடம் பேசுவதில் உன் சந்தோஷம் இருக்கிறது என்று நீ நம்புகின்றாய். நீ மனதார ஒருவரை நேசிக்கின்றாய். அவர் ஒருவரே உன் வாழ்க்கையில் உண்மையானவர் என்பதை மனப்பூர்வமாக நம்புகின்றாய். அந்த ஒருவர் மட்டுமே என் வாழ்க்கையில் உண்மையாக இருந்தார். என் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தார். என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை நான் எடுத்து சொல்வதற்கு எனக்கு தோள் கொடுக்க ஒரே உறுதுணையாக இருந்தவர் நான் நேசித்த அந்த ஒருவரே. இப்பொழுதும் அவரிடத்திலும் பேச முடியாமல் என் மனம் வலிக்கின்றது. எப்படியாவது அவர் என்னை அழைக்க வேண்டும். நான் என் மனதில் உள்ள அனைத்து பாரங்களையும் அவரிடத்தில் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று உன் மனம் ஆசைப்படுகின்றது. அந்த உறவு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னுடைய நட்பாக, உற்றார் உறவினராக, சொந்த பந்தங்களாக, நீ நேசித்த, நீ காதல் செய்த அந்த நபராக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீ யாரின் அழைப்புக்காக காத்திருந்தாயோ அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு நிச்சயமாக வரும் தங்கமே. கவலை கொள்ளாதே. நிச்சயம் நீ மீண்டும் அவருடன் இணைந்து ஒன்றாக பயணம் செய்வாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.